பீகார் சட்டசபைக்கு நாளை முதல்கட்ட தேர்தல் நடக்கிறது. ஓட்டுப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் வாக்கு திருட்டு மூலம் பீகாரிலும் பாரதிய ஜனதா வெற்றி பெற முயல்கிறது என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டினார். டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அவர் கூறியதாவது: ஹரியானா, மகாராஷ்டிரா தேர்தல்களில் ஓட்டு திருட்டு மூலம் பாஜக வெற்றி பெற்றது. தேர்தல் ஆணையம் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருடன் சேர்ந்து ஜனநாயகத்தை அழிக்க முயல்கிறது. பீகாரிலும் அதுபோன்ற முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். இளைஞர்கள் தங்கள் எதிர்காலம் திருடப்படுவதை உணர்ந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற பீகார் தேர்தலில் சிந்தித்து ஓட்டளிக்க வேண்டும் என ராகுல் கூறினார். ராகுலுக்கு பதிலளித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியதாவது: ராகுல் பாரதிய ஜனதாவை மட்டும் இப்படி குறிவைத்து பேசவில்லை, நாட்டின் சட்ட திட்டங்களையும் அரசு நிறுவனங்களின் நம்பகத்தன்மையையும் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஹரியானாவில் ஓட்டு திருட்டு நடந்ததாக சொல்கிறார். அம்மாநில காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்டுகள் எந்த புகாரும் தரவில்லை. பீகார் தேர்தலில் தோல்வியை மறைக்கவே ராகுல் இப்படி பேசுகிறார். ஓட்டு திருட்டு என கூறி இளைஞர்களை அவர் தூண்டிவிடுகிறார். உலக பொருளாதாரம் மந்த நிலையில் உள்ளது. ஆனால் இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரமாக மாறி வருகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7%க்கும் அதிகமாக உள்ளது. அதனால் ஜென் இசட் வாக்காளர்கள் பிரதமர் மோடி பக்கம் நிற்கின்றனர். அதை திசை திருப்ப நாட்டுக்கு களங்கம் விளைவிக்க ராகுல் முயற்சி செய்கிறார். தேச விரோத சக்திகளுடன் சேர்ந்து அவர் செய்யும் சதி ஒருபோதும் வெற்றி பெறாது. நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது நீதிபதிகள், தேர்தல் ஆணையர்கள், சிபிஐ இயக்குநர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டனர். அப்போது நாங்கள் ஒருபோதும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை என சொல்லவில்லை. ஜனநாயகத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லை. ஆனால் ராகுல் போன்றவர்கள் வெளிநாட்டில் நின்று கொண்டு நம் நாட்டை பற்றி அவதூறு பேசுகின்றனர். ராகுல் ராணுவத்தை விமர்சிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாட்டின் ஜனநாயக அமைப்பு, தேர்தல் ஆணையம் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அரசு நிறுவனங்களையும் ராகுல் கேள்விக்கு உள்ளாக்குகிறார் என்றால் அவர் தேசத்தையும் அதன் அமைப்பையும் குறிவைக்கிறார் என அர்த்தம். இது திட்டமிட்ட சதி. ராகுல் தனது தோல்வி, பலவீனங்களில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே தேர்தல் ஆணையம் மீது குற்றம் சாட்டுகிறார். தனது பலவீனங்களை மறைக்க ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் மீது பழி போடுகிறார். தேர்தல் ஆணையம் மீது குற்றம் சாட்டுவது ராகுலுக்கு ஃபேஷனாகிவிட்டது என கிரண் ரிஜிஜு கூறினார். दरअसल राहुल गांधी सिर्फ बीजेपी नहीं, हमारा देश का तंत्र है, जो क्रेडिबिलिटी ऑफ द इंस्टीट्यूशंस है, उसको टारगेट कर रहा है. आप देखेंगे वो आर्मी को टारगेट करेंगे, फिर कोर्ट का फैसला ठीक नहीं होगा तो सुप्रीम कोर्ट को, जुडिशरी को अटैक करेंगे. कहते हैं कि जुडिशरी बिक गया है, कहता है. इलेक्शन कमीशन, हमारा लोकतंत्र व्यवस्था को, जो क्रेडिबिलिटी ऑफ द इंस्टीट्यूशन को क्वेश्चन करना, मतलब आप देश को टारगेट कर रहा है, हमारे सिस्टम को. ये एक बहुत सोची समझी षड्यंत्र है. मैंने आपको पहले भी कहा